விசேடமாக இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயம் இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. இந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாசவின் அணி தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்குவதற்கு எதிராக தங்களுடைய முழுமையான நடவடிக்கையை முன்னெடுத்தன. இதில் முதலாவது தான், அதாவது சஜித் அணியை சார்ந்த பிரசாத் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புகின்றார். தோட்ட தொழிலாளருக்கு 200 ரூபாய் எப்படி வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்புகின்றார். இன்னொரு பக்கம் ரோஹிணி கவிரத்ன, மாத்தளை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரான கவிரத்ன, அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாவை வழங்கக்கூடாது, வழங்குவதாக இருந்தால் அதற்கான எவ்வாறான முன்மொழிவுகளை முன்மொழிந்திருக்கின்றீர்கள், அவ்வாறு வழங்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து லஞ்ச ஊழ ஆணைக்குழுவுக்கு சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார். ஏன் வெறுமனே 200 ரூபாவை உழைக்கும் வர்க்கமான தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கியதற்கு எதிராக இவர்கள் யார்? ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாவை மானியமாக அரசாங்கம் வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில்தான் ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களும் சஜித் அணியை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் பின்னர் இவர்கள் எவ்வாறு தங்களுடைய இந்த நிலைப்பாட்டை வாபஸ் பெற்று கொண்டார்கள்? தோட்டங்களில் உள்ள உழைக்கின்ற மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், அதாவது இவர்களுக்கான பாரிய எதிர்ப்பை காட்டியதன் பின்புலத்தில் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வாபஸ் பெற்று கொண்டார்கள். எவ்வாறு தெரியும்? இன்று ரோஹிணி கவிரத்ன அவர்களின் அதாவது உருவங்கள் எரிக்கப்படுகின்றன. உருவப்படங்கள் சஜித் அவர்களின் உருவப்படங்கள் எரிக்கப்படுகின்றன. ரணிலின் உருவப்படம் எரிக்கின்ற பொழுது இவர்கள் நினைக்கின்றார்கள், நாளை மலையகத்தில் இதுவரைக்கும் தங்களுக்கு ஆதரவை வழங்கிய பெருந்தோட்ட மக்கள் இனிமேல் தங்களுக்கு வழங்கிய ஆதரவில் இருந்து விலகிக் கொள்வார்கள் என்று நன்றாகவே தெரியும். அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் பிறகு ரணில் விக்ரமசிங்கவும் உடன் சேர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிறும் பிள்ளையை போல் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் எவ்விதமான வார்த்தைகளையும் அறிவிக்காத சஜித் பிரேமதாச பின்னர் அறிக்கை விடுகின்றார். அதன் பிறகு அஜித் பி பெரேரா அறிக்கை விடுகின்றார். அதன் பிறகு ஒவ்வொருவராக தாங்களின் பிழைகளை சுய விமர்சனம் செய்து கொண்டு மலையக மக்களை ஓரளவு சமாதானப்படுத்துவதற்கு முன்னர் மலையக மக்கள் விழித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இருப்பது புதிய தலைமுறை. அன்று செயல்பட்ட தொழிற்சங்கங்களைப் போல், அன்றிருந்த தொழிலாளர்களைப் போல், அன்று செயல்பட்ட மலையக மக்களைப் போல் இன்று இல்லை. அவர்கள் புதிய விதமாக சிந்திக்கின்றார்கள், புதிய கோணத்தில் யோசிக்கின்றார்கள். அனைத்தையும் ஆய்வு செய்து இவர்கள் சரியான பாதையில் பயணிப்பதற்கு எத்தனிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அனைவரும் கூறுகின்றார்கள், இன்று அனுரவின் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஏன்? நான் நினைக்கின்றன 1927ஆம் ஆண்டு சம்பள நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று 2025ஆம் ஆண்டு வரைக்கும் எவரும் செய்யாத வேலையை அனுர செய்திருக்கின்றார். மலையக மக்களுக்கு 200 ரூபாவை அதாவது வருகை கொடுப்பனவாக. இது வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே அதாவது இந்த நாட்டில் உள்ள உழைக்கும் வர்க்கம் கருதுகின்றது. அனைவரும் இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியோடு அணி திரண்டிருக்கின்ற நேரத்தில் கொக்கரிக்கின்றார்கள், செய்ய முடியாது தவிர்க்கின்றார்கள். தங்கள் பேசியதை வாபஸ் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள், தாங்கள் கூறியதை வாபஸ் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி. ரோஹிணி கவிரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அழுகின்றார். தான் செய்த தவறை மூடி மறைப்பதற்கு அநேகமான பொய்களை கூறுகின்றார். அது மட்டுமல்ல, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, ரோஹிணி மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியும் சஜித்தின் அணியும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராகவே வாக்களித்தார்கள். தோட்ட தொழிலாளர்கள் 200 ரூபாவை கொடுப்பனவாக வழங்கிய பொழுது எதிர்த்தவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பின் போதும் வாக்களிப்பில் ஒரு சிலர் கலந்து கொள்ளவில்லை. அதாவது முழுமையாக
ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்த்து வாக்களித்தது. இப்பொழுது கூறுகின்றார்கள் தங்களுடைய தனிப்பட்ட பிரேரணையாம், தங்களுடைய தனிப்பட்ட கருத்தாம். அவர் இவரை கூறுகின்றார், இவரை அவரை கூறுகின்றார். நான் சவால் விடுக்கின்றேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, எதிர்வரும் காலங்களில் அடுத்த முறையாவது முயற்சி செய்யுங்கள் எதிர்க்கட்சி தலைவராகுவதற்கு, முயற்சி செய்யுங்கள் எதிர்க்கட்சி தலைவராகுவதற்கு. ஆளும் கட்சிக்கு வர முடியாது. அடுத்த முறையும் அனுரதான் தலைவர். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த எதிரணி, அதாவது தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விடயத்தில் சஜித் அணி மட்டுமல்ல, நாமலின் அணியும் எதிர்த்தே வாக்களித்தார்கள். 200 ரூபாய் வழங்கக்கூடாது என்றார்கள். அவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்த, அதாவது நாமலின் அணி எதிர்வரும் 21ஆம் திகதி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போவதாகவும் அரசாங்கத்திற்கு பாடம் புகற்றுவதற்காகவும் பெரிய ஆர்ப்பாட்ட பேரணியை தயார் செய்திருக்கின்றார்களாம். அந்த பேரணியிலே இவர்களின் தலைமைகள் சேர்ந்து கொள்ளாவிட்டாலும் அணிவகுக்காவிட்டாலும் நான் நினைக்கின்றேன் அந்த கட்சியை சார்ந்தவர்களை போக சொல்லி திரைமறைவில் செயல்படுகின்றார்கள் சஜித்தின் அணியினர். அதனால் என்ன, தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை எதிர்த்தவர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு நல்லவை எவையும் நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள், கங்கணம் கட்டி கொண்டிருப்பவர்கள், தோட்ட தொழிலாளர்களுக்கு நல்லதை இந்த அரசாங்கம் செய்கின்ற பொழுது மறுபுறத்தில் என்ன செய்கின்றார்கள், ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக எதிர்த்து வாக்களித்தது மட்டுமல்ல, எதிர்வரும் 21ஆம் திகதி இந்த அரசாங்கத்திற்கு பாரிய எதிர்ப்பை காட்டப் போகின்றார்களாம். இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு அரசாங்கம் எத்தனிக்கின்ற பொழுது தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப துடியாய் துடிக்கும் எதிரணி மக்கள் அவற்றுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, இது தேசிய அளவிலான பிரச்சனை. மறுபுறம் இன்று தெரியும், அதாவது உள்ளூராட்சி சபைகளை அநேகமானவற்றை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது. சிலவற்றை பொதுவாக ஏனைய கட்சிகள் கைப்பற்றி இருக்கின்றன, வடக்கிலும் கிழக்கிலும். சிலவற்றில் அதாவது அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். அந்த நிலைமையில் சில சுயாதீன குழுக்கள் அங்கங்கே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறு ஆதரவளித்திருக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், கடந்த காலங்களிலே உள்ளூராட்சி சபை தேர்தலை நிறுத்தி வைத்திருந்தார்கள் இருந்த ஆட்சியாளர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவான வழிமுறைகளை செய்தோம். அந்த வழிமுறைகளின் ஊடாக ஜனநாயகத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டோம். அதன் ஒரு பிரதியாகவே நாம் அனைவருக்கும் தெரியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அந்தந்த சபைகளில் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்சி அமைத்ததன் பிறகு அங்கு இதுவரைக்கும் நடந்திராத வேலை திட்டங்களை எங்களுடைய அரசாங்கத்திலே முன்னெடுக்கின்றோம். அதாவது உள்ளூராட்சி சபையினூடாக பிரதேசங்களில் உள்ள குப்பை கூலங்களை அகற்றுவது, அவர்களுக்கான குடிநீர் வசதியை பெற்றுக் கொடுப்பது, நகரங்களை சுத்திகரிப்பது, பிரதேசங்களை சுத்திகரிப்பது, அது மட்டுமல்ல சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பது, அது மட்டுமல்ல பொதுமயானங்களை புனர் நிர்மாணம் செய்வது, பிரதேச சபையின் ஊடாக கிடைக்க வேண்டிய அனைத்து வேலைகளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அவற்றை முன்னெடுக்கின்ற பொழுது, பிரதேச மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவிகளும் சேவைகளும் சலுகைகளும் கிடைக்கக்கூடாது என்ற கங்கணத்தோடே தேசிய ரீதியாக அரசாங்கத்தை எவ்வாறு வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அவற்றை ஆய்வு செய்கின்ற பொழுது உள்ளூராட்சி சபைகளிலே இந்த குட்டி தூதர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சலுகைகளை வழங்கி அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களினூடாக பிரதேச சபை அதிகாரத்தை இல்லாதொழித்து மாற்று கட்சிக்கு தங்களுடைய அதிகாரத்தை வழங்குவதற்கு எத்தனிக்கின்றார்கள். அதில் ஒரு கட்டமாகவே இன்று நடைபெற்று வருகின்ற உள்ளூராட்சி சபையின் வரவு செலவு திட்டத்தின் பொழுது சில சபைகளிலே பிரதேச சபைகளிலே அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கின்றார்கள். ஏன்? இவர்கள் உயர்ந்த மட்டத்தில் மேல் மட்டத்தில் மட்டுமல்ல கீழ்மட்டத்தில் பிரதேசங்கள் வாரியாகவும் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகளை இல்லாதொழிக்கின்றார்கள். இவ்வாறு இல்லாதொழிப்பவர்கள் கடந்த காலத்தில் எவ்வாறான முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும். எவ்வாறான ஊழல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் தெரியும். எவ்வாறான திருட்டு சம்பவங்களை மேற்கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும். எவ்வாறான பாதாள உளவு குழுக்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பது தெரியும். எவ்வாறு போதை வஸ்துக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள் என்பது தெரியும். ஆனால் இன்றைய அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை முன்னெடுக்கின்ற பொழுது
கடந்த காலத்தில் ஆட்சி செய்து இன்றும் உதிரிகளாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் வெறுமனே ஊடக சந்திப்புக்கு மட்டுமே தங்களை மட்டுப்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வரவு செலவு திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார்கள் சஜித் அணியினர், முழுமையாக எதிர்த்தார்கள் நாமலின் அணியினர். இருவரும் ஒன்றிணைந்து தோட்டத் தொழிலாளர்களுக்கு கிடைக்கவிருந்த 200 ரூபாய்க்கு ஆப்பு வைப்பதற்கு எத்தனித்தார்கள். ஆனால் அனுரவின் அரசாங்கத்தின் காலத்தில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு கட்டாயம் ஜனவரி மாதம் முதல் 200 வழங்கப்படும். அவ்வாறு வரவு செலவு திட்டத்தையும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வையும் எதிர்த்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக எதிர்வரும் 21ஆம் திகதி தங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகின்றார்களாம். அது ஒரு பசப்பான பேரணியாகவும் ஒரு தோல்வியுற்ற பேரணியாகவும் வரலாற்றிலே முதல் முறையாக தோல்வி பெறும் ஒரு பேரணியாகவும் மாறும் என்பதை தவிர்க்க முடியாது.